மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, என்ன இன்னைக்கு அரசியல்ல நாளுக்கு நாள் பல விஷயங்கள் பல விதமாகவும் புதுமையாகவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு அன்பில் மகேஷ் வாய் திறந்து பேசியிருக்காரு ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த மும்மொழி கொள்கையை மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுது, ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏன் இதை ஏத்துக்க மாட்டுதுன்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு அன்பில் மகேஷ் அதிரடியா ஒரு பதில் கொடுத்திருக்காராம். ஸோ என்ன விஷயம்? அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு அதிகார போக்கிலே சொல்லியிருக்காரு அப்படின்னு, பிளாக்மெயில் பண்றது அந்த அதிகார தோழர்கள இதை செஞ்சாதான் உங்களுக்கு நான் அதை செய்வேன், இல்ல கட்டி செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வழங்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை மூலமா நம்மளுக்கு வழங்கக்கூடிய 2152 கோடி ரூபாய் தரல. ஏன் அப்படின்னா, இந்த சமக்ரா சிக்ஷா இந்த திட்டத்தை தமிழ்நாடு ஏத்துக்குச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், நிதியை கொடுப்போம். ஆனா நீங்க ஏத்துக்கலன்னா நான் உங்களுக்கு நிதியை தரமாட்டோம், ஏத்துக்க வேண்டியது உங்க கடமை, ஏத்துக்க மாட்டேன்றீங்க, நான் உங்களுக்கு நிதி தரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு மத்திய அமைச்சர், பொறுப்புள்ள அமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பேச்சுகள் பேசி ரொம்பவே அதிர்வலைகளை ஏற்படுச்சு. அரசியல் களத்திலே சரி, ஆட்சியாளர்கள் மத்தியிலே சரி, ரொம்ப அதிர்வலைகள் ஏற்படுது. அதாவது ஒரு மத்திய அமைச்சர் இந்த அளவுக்கு மிரட்டுற துணியில, அதுவும் பிளாக்மெயில் பண்ற துணியிலேயே இது மாதிரி பேசுறாரு, அப்ப இந்த திட்டத்தை ஏத்துக்கினாதான் தமிழ்நாட்டுக்கு நிதி, இல்ல கட்டி நிதி இல்ல அப்படின்ற மாதிரி தான் நிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற பாஜக தலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதை வேடிக்கை தான் பார்த்துட்டாங்க. இன்னொரு படி நீங்க சொல்ல போனா, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இந்தி தெரிஞ்சுக்கணும், இந்தி தெரிஞ்சாதான் இந்தியன், இல்ல கட்டி இந்தியனே இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு சொன்னதா சமூக வலைதளங்கள்ல என்ன பண்ணுது வந்துட்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு பாஜக என்ன பண்றாங்க, இந்த அளவுக்கு ஒரு கிடுக்கு பிடி போடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக இதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு, சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக பிள்ளைகளும் நிறைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, இந்திய படிக்கிறது இல்ல, இந்திய படிக்கிறாங்க, ஆனா மற்றவர்கள் என்ன பண்றாங்க, இதை படிக்கணும். அதாவது இங்க யாருமே இந்திய வேண்டாம் அப்படின்லாம் சொல்லல, நாங்க படிக்கிறோம் ஆனா எங்களுக்கு திணிக்காதீங்க அப்படின்றதான் சொல்றோம். ஏற்கனவே இங்க இருமொழி கொள்கைகள் இருக்கு, தமிழ் இங்கிலீஷ் இந்த இருமொழி கொள்கைகள் இருக்கு. மும்மொழி கொள்கையில நீங்க திணிக்க வேண்டாம் அப்படின்னா, இங்க இந்திய என்ன பண்றாங்க, இந்த திட்டத்தின் மூலம் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலமா இந்திய என்ன பண்றாங்க, திணிக்கிறாங்க. இந்த திணிப்பை தான் நாங்க வேண்டாம்னு சொல்றோமே கண்டி, மற்றபடி இந்தி தெரிஞ்சுக்கணும், இந்தி படிக்க வேணாம் அப்படின்லாம் நாங்க சொல்லவே இல்லை. இந்தி தெரிஞ்சுக்கணும், அது ஒரு நாலேஜ், இந்தி பேசணும், அது ஒரு நாலேஜ், எல்லாருக்கும் இருக்குதான். இது விருப்பப்பட்டு படிக்கணும், நீங்க என்ன பண்ண திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நீங்க கொடுக்காம இந்த மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டங்களை நீங்க ஏத்துக்கினாதான் நாங்க நிதியை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது எந்த விதத்துல ஒரு சர்வாதிகார போக்குல தான் இருக்கு. இதையும் பிரதமர் அவர்கள் வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க, பாஜக தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்களும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு வேணும், தமிழ்நாடு மக்களுடைய சப்போர்ட் வேணும், தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு கொடி பிடிக்கிறவங்க வேணும். ஆனா அவங்க பிள்ளைகளா இந்த மும்மொழி கொள்கையில சிக்கி சின்னாபனமாகிறத பாஜக வேடிக்கை பார்க்கணும். இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது தெரியல. ஏன்னா பாஜக இருக்கிற தொண்டர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அரசு பள்ளிகளை படிக்கதான் செய்யறாங்க, படிக்காமல இல்ல. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு இப்பவே நீங்க கொண்டு வர திட்டத்துல இந்தி திணிப்பு அப்படின்னும் போது பிள்ளைகள் தடுமாறுவாங்க, எப்படி அவங்களுக்கு சப்ஜெக்ட் எடுத்துட்டு போறது. ஏன்னா பிள்ளைகள் தமிழ் இங்கிலீஷ் இதை கத்துக்கிறதே கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன் கொண்டு வந்தாங்க, அதோட பிராக்டிகல். இதனால நிறைய பேருக்கு என்னன்னா அந்த திணிப்பு பயங்கரமா இருந்தது. இந்த நீட் எக்ஸாமினேஷன் கோச்சிங் கிளாஸே ஒரு சில மாணவர்கள்லாம் என்ன பண்ணா சூசைட் எல்லாம் அட்டென்ட் பண்ணதான் செய்திகள், ஆமா செய்திகள் நம்ம பார்த்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க. சோ இப்ப இந்தி திணிப்பும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அது வேற மாதிரி போகும் அப்படின்றதா. தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல. இந்தி யாரோ வேண்டாம்லாம் சொல்லல, இந்தி வேணும், ஆனா திணிப்பு தான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதா தெரியும். இங்க இருக்கிற பாஜக தொண்டர்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த திட்டத்துக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் யாருமே குரல் கொடுக்கறதுல, எதிர்த்து குரல் கொடுக்கறது இல்ல. ஆனா இருந்தாலும் இதை வேடிக்கை பார்க்க தான் செய்யறாங்க. தமிழ்நாட்டுல உங்க கட்சி ஆளுகை செய்யணும், உங்க கட்சி வளரணும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு வேணும், தமிழ்நாட்டு மக்கள் சப்போர்ட் வேணும், தமிழ்நாட்டு மாணவர்கள் உங்களுடைய எல்லா விதத்திலையும் உங்களை ஏத்துக்கணும். ஆனா எல்லாரும் விதத்திலையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, கைவிட்டுறீங்க, தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டுறீங்க, தமிழ்நாட்டு மாணவர்களை கைவிட்டுறீங்க, தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறீங்க. இதுதான் பாஜக நிலைமையா இருக்கு. இதை கண்டித்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா விமர்சனங்கள் தெரிவிச்சிருக்காங்க, கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் பாஜக ஆதரவாளா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, இதை குறித்து ஜெயக்குமார் கிட்ட கேட்கும் போது, நாங்க தான் போன வருஷமே கண்டனம் தெரிவிச்சிட்டோமே, இந்த வருஷம் நான் கண்டனம், அப்ப போன வருஷம் கண்டனம் தெரிவிச்சு இந்த வருஷம் கண்டனம் தெரிவிக்க கூடாதா, என்னையா உங்க விளையாட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி நேற்று தினத்துல
வேலூர்ல பேசும்போது என்ன சொன்னார்னா வேண்டுகோள் தான் விடுத்திருக்காரு. அதிரடியா அவர் வந்து கண்டனங்கள்லாம் தெரிவிக்கல, வேண்டுகோள் தான் விடுத்திருக்காரு. நீங்க வந்து இது மாதிரிலாம் பண்றது ரொம்ப தப்பு ஐயா. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இருமொழி கொள்கை எங்களுக்கு போதும், நீங்க வந்து மும்மொழி கொள்கை வந்து எங்களுக்கு மேல திணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பதமா வேண்டுகோள் தான் விடுத்திருக்காரு கண்டி. இறங்கி அடிச்சு அவர் வந்து கண்டனங்கள் தெரிவிக்கவே இல்லை. ஏன்னா தெரிவிச்சாருன்னா அவருக்கு வந்து நிறைய பின்விளைவுகள்லாம் இருக்கும். அதனால வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும், நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்காகவே ஒரு சாஃப்டான துணியிலேயே அந்த ரேஞ்சிலே தான் ஒரு கண்டன வேண்டுகோள் விடுத்திருக்காரே கண்டி. கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காருன்னா கண்டனங்கள் தெரிவிக்கல. வேண்டாம் ஐயா, எங்களுக்கு இந்த இருமொழி கொள்கை வேணும், மும்மொழி கொள்கை வேணாம், அதுவும் இல்லாம இந்த கொள்கையெல்லாம் நாங்க ஏத்துக்கினாதான் எங்களுக்கு ஃபண்டு நீங்க கொடுப்பீங்க, நீங்க வந்து ஆட்சியாளரை பார்க்காதீங்க, இங்க இருக்கிற மக்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டா ஒரு வேண்டுகோள் தான் விடுத்திருக்காரு. இவரெல்லாம் என்ன எதிர்கட்சி தலைவர் அப்படின்றது தெரியல. எனக்கு பாஜக கூட கூட்டணியே வேண்டாம், பாஜகவுடைய நிழலே வேண்டாம், பாஜகவுடைய எனக்கு எதுவுமே சப்போர்ட் வேண்டாம் அப்படின்னு இறங்கி நிக்கிற எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் பண்ண பிஜேபி எதிர்த்து பேசணும், கண்டனம் தெரிவிக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவரா, ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா கண்டனங்களை வலுவா வைத்திருக்கணும். ஆனா கண்டனங்களை வலுவா வைக்காம ஒரு சாஃப்ட் துணியில என்ன பண்றாரு, வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இதுல இருந்தே தெரியுது இவருடைய அரசியல் நாடகம் என்னவா இருக்கும். பச்சோந்தியா எப்படி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, அரசியல் ஆதாயத்துக்காக எந்த அளவுக்கும் தமிழ்நாட்டு மக்களை நீங்க வந்து விளை வைக்கிறீங்க, அடகு வைக்கிறீங்க, அவங்களை எந்த அளவுக்கு ஏறி மிதிக்கிறீங்க அப்படின்றது இந்த வேண்டுகோள்லயே தெரியுது. இதை தாண்டி பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய கட்சி நலனுக்காக, அவங்களுடைய நலனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா தெரியுது. தமிழ்நாட்டு மக்கள் தான் இதை வந்து சிந்திச்சு செயல்படணும். ஒரு பொறுப்பு மிக்க மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க முடியாது, இந்த திட்டத்தை ஏத்துக்கினாதான் நிதி, இல்லாட்டி நிதி இல்ல அப்படின்ற மிரட்டுற துணியிலேயே பிளாக்மெயில் பண்ணும் அப்படின்ற ஒரு துணியிலேயே அவர் பேசுறாரு. இதை இங்க இருக்கிற பாஜக தலைவர்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்கறாங்க, அமைதியா இருக்காங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து என்ன பண்ணணும், பாஜக தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். கண்டிப்பா. அதாவது நீங்க சொல்ற மாதிரி கூடிய சீக்கிரம் மக்கள் வந்து பாஜகவை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் வந்து செயல்படுவாங்க அப்படின்னு வந்து நாம நம்புறோம். ஸோ அது மட்டும் இல்லாம தமிழிசை அக்கா அந்த ஆக்ரோஷமா பேசின அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல வந்து தேசிய கொடியவே வந்து அசைக்கிற அளவுக்கு அவங்க வந்து நான் காவி கொடியை தான் ஏத்துவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து மக்களாகிய நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில விஜய்க்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது கடந்த 2-3 நாளாவே ஒரு பரபரப்பான பேச்சா இருக்கு. ஸோ எதுக்காக அந்த ஒய் பிரிவு, அதனால ஏதோ பிரச்சனை வரும்னு சொல்றாங்க, அது என்ன விஷயம்? ஆமா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து மத்திய அரசு மூலியமா வழங்கக்கூடிய ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது குறித்து நிறைய தலைவர்கள் என்ன பண்றாங்க, கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா பாஜக தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவை பெறுறதுக்காக தமிழக வெற்றி கழக தலைவருக்கு ஒரு வலையை வீசுறாங்க, ஐஸ் வைக்கிறாங்க இது மூலமா அப்படின்ற மாதிரி ஒரு பேசி வருது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எதுக்குப்பா தமிழ்நாட்டுக்குள்ள இவருக்குன்னு நிறைய பாதுகாப்பு இருக்கு, தொண்டர்கள் இருக்கு, நிர்வாகிகள் இருக்காங்க, எதுக்கு இவருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆதரவு என்ன பண்றாங்க வைக்கிறாங்க. ஆனா இங்க மையப்புள்ளி எங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சிட்டாரு. பி.கே. கிஷோரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, பிரசாந்த் கிஷோரை சந்திச்சிட்ட பிறகு நான் அடுத்த கட்டமா வந்து என்ன பண்ண சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன், மக்களை சந்திக்கிறதுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ் வந்தோடனே எக்ஸல் பக்கத்துல வந்து எக்ஸ்பிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ்ல நிறைய விஷயங்கள் வந்து உலா வந்தது. அது வந்து பேசும் பொருளாவே இருந்தது. அதாவது ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒருத்தர் ஆதரவு தெரிவிச்சு விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ற இடத்துல முட்டை அடிக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அழுகி போன முட்டை தான் அடிக்கணும், இந்த முட்டையை வாங்குறதுக்கு வந்து நாமக்கல் வந்து நம்ம மூட்டையே அடகும், அதுக்குன்னு வந்து நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல ஃபண்டு போட்டு நம்ம அழுகுன முட்டையை வாங்கி நம்ம அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஒரு அடிப்பட்டது. இந்த பேச்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாக போயிருந்தது. அப்புறம் ரஜினி தரப்புல இருந்தும் ஒரு லெட்டர் வந்து அரசியலா பாருங்க, சினிமா பாருங்க, இதை வந்து அரசியல வந்து உள்ள நுழைக்க வேண்டாம், சினிமாக்குள்ள அரசியல் உள்ள நுழைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பேசுமுறை. அது வந்து அதிகாரப்பூர்வமான பக்கமா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்ல, ஒரு பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு என்ன பண்றாங்க, மத்திய அரசு கொடுக்குறாங்க. சோ இதுல வந்து நிறைய பேர் என்ன வைக்கிறாங்கன்னா, ஒருவேளை வந்து விஜய் இதை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு, அதாவது விஜய் ரசிகர்கள் நிர்வாகிகள் இதை கிரியேட் பண்ணி விஜய்க்கு ஒரு மாசு ஒரு காட்டணும், ஏன்னா அரசியல் தமிழ்நாட்டு அரசியல தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்றதும், அதாவது மற்ற தலைவர்களுக்கு நிகரான தலைவர், இந்த பாதுகாப்போடு போகும்போது பரவாயில்ல விஜய்க்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, அப்ப ஒரு மாசான தலைவர்ப்பா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்காக
விஜயோட ரசிகர்களே நிர்வாகிகளே இதை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சீமான் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஆல்ரெடி ஒரு மாஸ் ஹீரோ, பொது வெளியில வரும்போதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்குன்னு நிறைய இடர்கள் ஏற்படும். சோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த மாதிரி பாதுகாப்புல வந்து அவருக்கு வந்து ரொம்ப முக்கிய அவசியம் அப்படின்ற மாதிரி ஆதரவு தெரிவித்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது விஜயோட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பாஜக வலையில விஜய் சிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் தான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து தான் விஜய் வந்து கண்காணிச்சிருந்தாங்க. விஜய் என்ன மாதிரி கூட்டங்கள் நடத்துறாரு, ஆலோசனை யார் யாரை சந்திக்கிறாரு, எவ்வளவு மணி நேரம் சந்திக்கிறாரு, அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றது தூரத்துல இருந்து தான் உளவுத்துறை வந்து உளவு பார்த்திருந்தது. அறிக்கைகளை வந்து மத்திய அரசுக்கு, பாஜக அரசுக்கு கொடுத்திருந்தது. ஆனா இப்போ பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது மூலமா இவங்க மூலியமா கிட்டக்க விஜய் கிட்டக்க வந்து யாரு சந்திக்க வரா, இவர் அடுத்த கட்ட ஆலோசனை எப்படி, இவர் ஆலோசனை எந்த ஆங்கிள் மூவ் பண்றாரு, எத்தனை மணி நேரம் மீட் பண்றாங்க, அடுத்த கட்ட நகர்வு என்ன, அரசியல் அடுத்த கட்ட நகர்வு என்ன, இந்த மாதிரி விஷயங்களை கிட்டக்க இருந்தே இந்த பிரிவு பாதுகாப்பு மூலமா மோடி அரசுக்கு, பாஜகவுக்கு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ எங்க தலைவருக்கு வந்து நாங்களே ஒரு பெரிய பாதுகாப்பு தான், நாங்களே ஒரு பெரிய படம் தான், எங்களை மீறி அவருக்கு ஒண்ணுமே ஆகாது, இந்த மத்திய அரசு தேவையில்லாம பிரிவு பாதுகாப்பு கொடுத்து எங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த பாதுகாப்பு கொடுக்கறாங்களே கண்டி வேற ஒன்றுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புல இருந்து நம்பத்தக்க தகவல்கள்லாம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. ஆனாலும் பாஜக இதுல வந்து இரட்டை வேடங்கள் போடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒண்ணு, அவங்க நிர்வாகிகள் சொன்ன மாதிரியே விஜயோட அடுத்த கட்ட நகர்வுகள், புள்ளிகள் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு, சேகரிக்கிறதுக்கு கிட்டக்க இருந்து பிரிவு பாதுகாப்பை வச்சு மூலியமா அவங்களுக்கு வந்து என்ன பண்ண தகவல்களை சேகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதன் மூலயமா பாஜக வந்து விஜய் கிட்ட வந்து அணுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற விதத்திலயும் நிறைய பேர் சொல்றாங்க. சோ எதுவா இருந்தாலும் விஜய்க்கு வந்து இந்த பாதுகாப்பு அவசியமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசும் பொருளா இருக்காங்க. இதை குறித்து நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கண்டிப்பா. அதாவது இவங்களுக்கு, அதாவது பாஜகவினருக்கு அப்புறம் அதிமுக இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு விதமான எண்ணம் உண்டு. இவங்களோட கூட்டணி வச்சா அந்த ஓட்டு வரும், இவங்களோட கூட்டணி வச்சா அந்த ஓட்டு வரும். திமுக கூடவே கூட்டணி வச்சாலும் வர முடியாத ஒரு இடத்துலதான் வந்து பாஜக இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ மக்களுக்கு தெரியும் எது உண்மை, எது நல்லது, எது கெட்டது அப்படின்ற எல்லா விஷயமும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சீமான் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காராம். ஸோ அவர் எது பேசினாலுமே அது ஒரு பிரச்சனையில தான் முடியும், அது ஒரு சர்ச்சையா தான் போகும். ஸோ அந்த வகையில பீகார்ல இருந்து அந்த வியூக குழு எதுக்கு கூட்டிட்டு வரீங்க இங்க, ஏன் அப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் மூளை இல்லையா, இங்க வந்து யாரும் அப்படி எல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அது ஒரு கலப்பு. ஸோ அதுல ஒரு பிரச்சனையை கலப்புற மாதிரியான விஷயங்கள் சீமான் பேசியிருக்காராம். ஸோ அது என்ன விஷயம்? அதாவது விஜய்க்கும் சீமானுக்கும் எட்டா பொருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்தே விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு முற்றும் மோதல தான் போயிட்டு இருக்கு. நான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி ஆற தழுவி அன்பை ரொம்ப பொழிஞ்சாரு சீமான் அவர்கள். மாநாட்டுல வந்து திராவிடமும் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் சொன்னோடனே அங்க ஆரம்பிச்சது விஜய்க்கும் சீமானுக்கு உள்ள மோதல்கள் அப்படின்னு சொல்லலாம். அது குறித்து வந்து நான் சொன்னாருன்னா, நம்ம சீமான் அவர்கள் ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் நடுவுல இருந்தா லாரி அடிச்சு செத்து போயிருவேன், இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்பொழுது அங்க இருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, என்ன சீமானவருடைய பேச்சுகள் வந்து வழி மாறுது, அவருடைய சிந்தனைகள்லாம் மாறுது அப்படின்னு சொல்லும் போது நிறைய தம்பிகள் என்ன பண்ணாங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை விமர்சிச்சது. ஏன்னா பெரியார் வந்து விஜயோட கொள்கை தலைவர்களில் ஒருவராக இருக்கிறது தான் பெரியார். இந்த பெரியாரை கையில் எடுத்து பெரியாருக்கு ஆப்போசிட்டா விமர்சனம் போது நிறைய தம்பிகள் என்ன பண்ணாங்க, வெளியேற ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. ஆனாலும் சீமானுக்கும் விஜய்க்கும் உள்ள அந்த கருத்து மோதல்கள் வந்து இருந்துட்டே இருந்தது. விஜய் வந்து ஒரு பொருட்டா நடிக்கலாலும், ஆனா சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருந்தார், தொடர் பேச்சுகள் இருந்தது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரியார் விவகாரத்திலே இருக்கட்டும், அதே போல இந்த பிரிவு பாதுகாப்பு விவகாரத்துல இருக்கட்டும், பிரசாந்த் கிஷோர் சந்தித்த முதற்கொண்டு கூட என்ன பண்ணா, பணக்கொழுப்பு, நிறைய பேருக்கு நிறைய வித கொழுப்பு இருக்கும், ஆனா விஜய்க்கு வந்து பணக்கொழுப்பு. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் வந்து தேர்தல் வீக வகுப்பாளரை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, ஆலோசனை. எனக்கு வகுப்பாளர் எல்லாம் தேவையில்லை, ஏன்னா எனக்கு வந்து நான் தமிழ்நாட்டு மக்களை நம்பிதான் இருக்கேன், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கேன், அதனால எனக்கு வந்து தேர்தல் வீக வகுப்பாளர்கள் எனக்கு தேவைப்படாது. ஆனா விஜய்க்கு வந்து பணக்கொழுப்பு இருக்கு, அதனாலதான் வந்து அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி தேர்தல் வீக வகுப்பாளர்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் சீமான் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஆல்ரெடி ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, ஆதவர்ஜுனாவும் போயிருக்காரு, ஏன் இந்த தமிழர்கள் தேவைப்படாதா, எதுக்கு மூணாவதா பீகார்ல இருந்து ஒரு ஆளை கொண்டு வரணும், பீகார் ஆளுக்கு தமிழ்நாட்டை பத்தி என்னங்க தெரியும், தமிழ்நாட்டுல என்ன வசதிகள், என்ன தொகுதியில என்ன நிலவரம் நீடிக்குது, என்ன பிரச்சனை நீடிக்குதுன்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு தெரியும், ஏன் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாதா, இல்ல ஆதவர்ஜுனாவுக்கு தெரியாதா, இவங்களுக்கு எல்லாம் மூளையா இல்லையா, பிரசாந்த் கிஷோருக்கு தான் ஸ்பெஷலா மூளை இருக்குதா, பீகார்ல இருந்து கொண்டு வந்து அவர் வந்து இங்க தேர்தல் வீக வகுப்பாளரா வச்சு அரசியல்ல வந்து இவர் களம் காணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள், விஜய்க்கு ஆப்போசிட்டாவே நிறைய விமர்சனம்
விமர்சனங்கள் வச்சிருக்காரு. இது போக என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல எனக்கு எதுக்குங்க பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கே நான் தான் ஒரு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி பில்டப்பான ஸ்பீச் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாரு சீமான் அவர்கள் கொடுத்திருந்தார். அவருடைய பேச்சுகள் வந்து ரொம்ப 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 இருக்க ரொம்ப 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 அடித்தட்ட மக்களுக்கு ரொம்ப இழிவாகவும் ஒரு கேவலமாகவும் அவதூறாகவும் அவர் பேச்சுகள் வந்து தொடர்ந்து இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா காமராஜரும் பெரியாரும் ஒப்பிட்டு கூட ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. காமராஜர் வந்து பள்ளிகளை திறந்தாரு, மாணவர்களுக்கு மதிய உணவு போட்டாரு, அதுக்கு நிறைய நன்கொடை எல்லாம் கொடுத்தாரு. பெரியார் என்ன நன்கொடை கொடுத்தாரு, பெரியார் என்ன செஞ்சாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பெரியாரையும் காமராஜரையும் ஒப்பிட்டு வந்து பேசியிருந்தாரு. இதெல்லாம் போக ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை வீசினா வெடிகுண்டு வீசுவேன், இந்த மாதிரி காரியங்களை பேசும்போது இதுக்கு வந்து 20ஆம் தேதி நீங்க நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு சம்மன் கொடுக்க வீட்டுக்கு போயிருக்காங்க. சீமானும் சைன் போட்டு அந்த சம்மனை வாங்கி இருந்திருக்காரு. இப்ப இங்க இருந்து அவருக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. 20ஆம் தேதி அவர் நேரில் போய் சம்பரிக்கணும், வெடிகுண்டை வச்சு வன்முறைகளை தூண்டுற விதமா அவர் பேச்சுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ விஜய்க்கும் சீமானுக்கும் மெட்டா பொருத்தமா இருக்குது. இது அரசியல் எந்த லெவல்ல போய் முடிய போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ தொடர்ந்து பார்க்கலாம் அரசியல் களத்துல இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்துட்டு தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஒட்டிதான் இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தலகால் புரியாம ஆடுறது அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி தேர்தல் நெருங்க நெருங்க சீமான் வந்து அவருக்கே என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ பேசி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து பார்க்கலாம் அவரோட அரசியல் நடவடிக்கைகள் ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த தேர்தல்ல அவர் எப்படி வந்து சிங்க மாதிரி நிக்க போறாரு அப்படின்றது. ஏன்னா ஒரு சில கட்சிகள் வந்து ஆல்ரெடி இருந்த கட்சிகளே வந்து ஒரு சில தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க. ஆனா இவர் போய் தைரியமா நின்னாரு. அதே மாதிரி இந்த தேர்தல்ல அவர் எப்படி தைரியமா நிக்க போறாரு அப்படின்றதே நம்ம எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்க ரெடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.